எப்படியாவது நாம பாஜகவை கவிழ்த்து அரியணையில் அமர வேண்டும் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் தீவிரமா மேற்கொண்டுகிட்டே தான் இருக்காங்க. ஆனா இந்த முயற்சிகள் அவர்களுக்கு பலன் கொடுத்ததா அப்படின்னா எந்த விதமான பலனையும் கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம அழுத்த திருத்தமாகவே இங்கு பதிவு செய்ய முடியும். ஆனா INDA அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பெரிய இடிதான் அவர்களுடைய தலையில விழுந்திருக்கு. NDA கூட்டணி வெற்றி பெற்று இப்போ ஆட்சி அமைக்கக்கூடிய வேலைகளில் தீவிரமாக இருக்கும்போது அப்போ NDAல பயணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் பாரதிய ஜனதா கட்சியோடு மம்தா பானர்ஜி அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா ஒரு குறிப்பிட்ட டிமாண்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இலாகாக்கள் வேண்டும், இது போன்ற விஷயங்கள் வேண்டும் அப்படிங்கிற நிலையில பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் மூலமாக சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் தூண்டில் போடக்கூடிய வேலைகள் தீவிரமாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கும் போதுதான் இன்னைக்கு காலையில சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெளிவாகவே சொல்லிட்டாங்க, கடந்த கால நிகழ்வுகள் எல்லாமே நான் மறக்கல, என்னோட மைண்ட்ல தான் இருக்குது. அப்போ NDA கூட்டணிக்கு நிதிஷ்குமார் எந்த நிமிஷத்தில் வேண்டுமென்றாலும் வெளியில் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இந்த ரெண்டு பேரும் வெளியேறினால், இது மட்டுமல்லாமல் தற்போதைய நியூஸ் அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் லோக்சபா தேர்தலில் சுயேட்சைகள் 8 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த சுயேட்சைகள் 8 பேர்ல 5 பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி சொல்வது போல என்கிட்ட மேஜிக் இருக்கு அப்படின்னா அவர் மிகப்பெரிய மந்திரவாதி கிடையாது. ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு மேஜிக் பண்ணி ஆட்சியை கவிழ்ப்பதற்கு இல்ல ஆட்சி அமைக்க முடியாமல் பண்ணுவதற்கு கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு நெல்லை சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். டெல்லியில் என்னதான் சார் நடந்துட்டு இருக்கு? பிஜேபி தான் 240 சீட்டு கைப்பற்றி ஆட்சி அமைக்க மும்முரம் கட்டுறாங்க. அதே நிலையில் இந்தி கூட்டணியும் பாஜகவுக்கு எதிராக நாங்களும் ஆட்சி அமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ராகுல் காந்தி வெளியிட்டு வர்றாரு. ஸோ என்னதான் சார் அங்கே நடந்துட்டு இருக்கு? டெல்லியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி NDAவை பொறுத்த வரைக்கும் அதன் சார்பாக மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி அவர்களை கொண்டு வருவதற்கான வேலைகள் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. இது குறித்து RSS தலைவர்கள், பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள்லாம் ஆலோசித்து முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த பக்கம் INDA அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது நாம பாஜகவை கவிழ்த்து அரியணையில் அமர வேண்டும் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் தீவிரமாக மேற்கொண்டுகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இந்த முயற்சிகள் அவர்களுக்கு பலன் கொடுத்ததா அப்படின்னா எந்த விதமான பலனையும் கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம அழுத்த திருத்தமாகவே இங்கு பதிவு செய்ய முடியும். ஆனால் INDA அலையன்ஸில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பெரிய இடிதான் அவர்களுடைய தலையில விழுந்திருக்கு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு மாலை அவர்கள் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆலோசனை கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மம்தா பானர்ஜி அவர்கள் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செய்திருக்காங்க. அதாவது மம்தா பானர்ஜி அவர்கள் இதற்கு முந்தைய நிலையில் மே 1ஆம் தேதி, அதாவது 1ஆம் தேதி INDA அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க. அதுலேயும் கலந்துக்கல. அதற்கு தகுந்த காரணத்தை முன் வச்சாங்க. அவங்க முன் வச்ச காரணம் என்ன அப்படின்னா, 1ஆம் தேதி எங்களுடைய மாநிலத்தில் வாக்குப்பதிவு நடைபெறுவதனால நான் மக்களோடு மக்களாக இருக்க விரும்புகிறேன், அதனால என்னால் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி தெரிவித்தாங்க. அது சரியான காரணமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஏன் மம்தா பானர்ஜி கலந்துக்கல? கடந்த வீடியோவிலேயே நாம் பதிவு பண்ணியிருந்தோம். மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ அந்த கூட்டணியில் பயணம் செய்யக்கூடிய மனநிலையில தான் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது தன்னுடைய மாநிலத்துக்கு நலத்திட்டங்களை கொண்டு வரக்கூடிய கட்சி. அவர் எதிர்பார்த்தது போல இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் இந்திய கூட்டணியில் பயணிக்கலாம். ஆனால் இந்திய கூட்டணி தோல்வி அடைந்தால் கடந்த 5 ஆண்டுகள் மாநிலத்துக்கு எந்த விதமான நலத்திட்டங்களையும் கொண்டு வர முடியாமல் பாரதிய ஜனதா கட்சியோடு மோதல் போக்கோடு செயல்பட்ட விவகாரத்தை தொடர்ந்தோம்னா இனி இருக்கக்கூடிய 5 ஆண்டுகளும் எந்த விதமான வளர்ச்சி திட்டத்தையும் மாநிலத்துக்கு கொண்டு வர முடியாது அப்படிங்கிற நிலையில தான் மம்தா பானர்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ NDA கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. NDA கூட்டணி வெற்றி பெற்று இப்போ ஆட்சி அமைக்கக்கூடிய வேலைகளில் தீவிரமாக இருக்கும்போது அப்போ NDAல பயணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் பாரதிய ஜனதா கட்சியோடு மம்தா பானர்ஜி அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா ஒரு குறிப்பிட்ட டிமாண்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இலாகாக்கள் வேண்டும், இது போன்ற விஷயங்கள் வேண்டும் அப்படிங்கிற நிலையில பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில தினங்கள்ல அல்லது பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதமராக மீண்டும் மோடி அவர்கள் பதவி ஏற்பதற்கு முந்தைய நிலையிலேயே அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜிக் கையில இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சாங்க. என் கையில ஒரு மேஜிக் இருக்கு, எப்படியாவது இந்திய கூட்டணி ஆட்சியில் அமர வைத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சாங்க. அவர் தெரிவித்த மேஜிக் யார் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு
அதே நேரத்தில் நிதிஷ்குமார், 2 பேரையும் எப்படியாவது தங்கள் பக்கம் கொண்டு வந்து ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி இதன் மூலமாக ஆட்சி அரியணையை பிடிச்சிடலாம், பாரதிய ஜனதா கட்சிக்கு செக் வைத்து விடலாம் அப்படின்னு சொல்லி தீவிர முயற்சியில் ஈடுபட்டாங்க. இந்த முயற்சிக்கு பலிகடா ஆக்கப்பட்டவர் சரத்பவார். சரத்பவார் வந்து சந்திரபாபு நாயுடு கூட பேசுறாங்க, நிதிஷ்குமார் கூட பேசுனாங்க. ஆனால் எந்த விதமான பலனும் கிடைக்கல அப்படின்னதுக்கு பிறகுதான் சரத்பவாரை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கிட்டையுமே பேசல அப்படிங்கிற தகவல்களை பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர்கள் மத்தியில் வெளியிட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் மூலமாக சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் தூண்டில் போடக்கூடிய வேலைகள் தீவிரமாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கும் போதுதான் இன்னைக்கு காலையில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெளிவாகவே சொல்லிட்டாங்க, கடந்த கால நிகழ்வுகள் எல்லாமே நான் மறக்கல, என்னோட மைண்டில் தான் இருக்குது. நான் வந்து என்டிஏ கூட்டணியில் தான் இருந்துகிட்டு இருக்கேன், என்டிஏ கூட்டணியில் தான் என்னுடைய பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிட்டாங்க. நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமாரும் அதே கருத்துக்களை முன்வைத்தாலும் ஆனால் நிதிஷ்குமாரை வந்து நம்பக்கூடிய லெவலில் இல்லை. ஏன்னா நிதிஷ்குமார் வந்து கட்சி தாவக்கூடியது, கூட்டணி தாவக்கூடிய விவகாரங்களில் வந்து தொடர்ச்சியாக செயல்படக்கூடியவர். ஐஎன்டிஏ அலையன்ஸை உருவாக்கியதில் மிக முக்கியமான நபர் நிதிஷ்குமார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள் சண்டை போட்டு வெளியேறி வந்து மறுபடியும் என்டிஏ கூட்டணிக்கு வர்றாங்க. அப்போ என்டிஏ கூட்டணிக்கு வந்த நிதிஷ்குமார் வந்து எந்த நிமிஷத்தில் வேண்டுமென்றாலும் வெளியில் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இந்த 2 பேரும் வெளியேறினால் பாரதிய ஜனதா கட்சியால ஆட்சி அமைக்க முடியாதா, ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமை பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லையா அப்படிங்கிறதா இப்போ முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த 2 பேரை நம்பித்தான் பாரதிய ஜனதா கட்சி இருந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறதான் பார்க்கணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அங்கு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் செக் வச்சாச்சு. ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களை பொறுத்த வரைக்கும் 16 எம்பிக்களை வச்சிருக்காங்க, நிதிஷ்குமார் 12 எம்பிக்கள், மொத்தம் 28 எம்பிக்கள். மம்தா பானர்ஜியிடம் 21 எம்பிக்கள் இருக்காங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி 292 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. 273 தொகுதிகள் இருந்தாலே ஆட்சி அமைக்கலாம். அப்போ இந்த 28 எம்பிக்கள் வெளியே போறாங்க அப்படின்னாலும் 264 எம்பிக்கள் பாஜகவுடைய அலையன்ஸ்ல இருக்காங்க. அந்த இந்த 264 அலையன்ஸ் கூட இந்த 21 கூட்டினோம் அப்படின்னாலே 285 சீட் கிடைச்சது, 73 தாண்டி சென்றது. இது மட்டுமல்லாமல் தற்போதைய நியூஸ் அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலில், லோக்சபா தேர்தலில் சுயேட்சைகள் 8 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த சுயேட்சைகள் 8 பேர்ல 5 பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எதிராக அரசியல் செய்து, அதாவது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக ஆந்திராவில் அரசியல் செய்து ஜெகன்மோகன் ரெட்டியை வீழ்த்தி, அதாவது மாநில அரசையும் கைப்பற்றிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு மெஜாரிட்டி. ஒய்எஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 சட்டமன்ற தொகுதிலாம் வெற்றி பெற்றிருக்காங்க. நாடாளுமன்றத்திலையும் ஒய்எஸ்ஆருக்கு மிகப்பெரிய பின்னடைவு. இந்த நிலையில சந்திரபாபு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அப்படி வெளியேறி வந்தாலும் ஜெகன்மோகன் ரெட்டியிடம் 4 எம்பிக்கள் இருக்காங்க. ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்சியை எந்த லெவலில் எடுத்து செல்வது அப்படிங்கிற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மத்தியில் ஆட்சியில் பாஜக இருக்கிறதுனால பாஜகவோடு கடந்த காலங்களில் ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் சென்றுகிட்டு இருந்தாங்க. காங்கிரஸை எதிர்த்த ஜெகன்மோகன் ரெட்டி மத்திய பாஜக அரசாங்கத்தோடு சுமூகமான போக்கோடு தான் சென்றுகிட்டு இருந்தாங்க. அப்போ சுமூகமான போக்கு இருந்தது மூலமாக தான் அப்போ ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி கூட என்டிஏ கூட்டணியில் வந்து விடுவார் அப்படிங்கிற பேச்சுக்கள் அடிபட்டுச்சு. ஆனால் அதன் பிறகு சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் அப்படின்னு சொல்லி ஒரு வலிமையான அணி அங்கே உருவாச்சு. அப்படி சந்திரபாபு நாயுடு என்டிஏ விட்டு வெளியேறி வந்தால் ஒய்எஸ்ஆர், அதாவது ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணியில் இணைவாங்க. அங்கு 4 எம்பிக்கள் இருக்காங்க. அப்போ நாம ஏற்கனவே சொன்னது போல தான் அப்போ இவங்க 2 பேரும், நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு 28 எம்பிக்கள் வெளியேறினால் கூட 264 எம்பிக்கள் இருக்காங்க. சுயேட்சைகள் 5 பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. 269 ஆயிருச்சு. ஜெகன்மோகன் ரெட்டிக்கு 4 எம்பிக்கள் இருக்காங்க. 273 எம்பிக்கள் வந்துருது. இதை தாண்டி இப்போ மம்தா பானர்ஜி. அப்போ பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு வெளியேறினால், நிதிஷ்குமார் வெளியேறினால் அவர்களுடைய தலையில தான் மண்ணை அள்ளி போட போறாங்க. அவர்கள் வெளியேறக்கூடிய நிகழ்வு இன்னொரு கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுப்பதாக தான் பார்க்க முடியும். திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிக்கு வாய்ப்பை கொடுப்பதாகத்தான் பார்க்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதை ஐஎன்டிஏ அலையன்ஸ்னால தவிர்க்க முடியாது. ராகுல் காந்தி சொல்வது போல என்கிட்ட மேஜிக் இருக்கு அப்படின்னா அவர் மிகப்பெரிய மந்திரவாதி கிடையாது. ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு மேஜிக் பண்ணி ஆட்சியை கவிழ்ப்பதற்கு இல்லை ஆட்சி அமைக்க முடியாமல் பண்ணுவதற்கு கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எத்தனை தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு தேசிய கட்சி ஆட்சி அமைக்கணும்னா குறைந்தது ஒரு 160, 170, 180 தொகுதிக்கு மேலாக அந்த கட்சி தன்னிச்சையாக வெற்றி பெறணும். ஆனால் காங்கிரஸ் கட்சி 99 எம்பிஏல தான் பெற்றிருக்காங்க. அதுலேயும் ராகுல் காந்தி 2 தொகுதியில் போட்டியிட்டதன் மூலமாக ஒரு தொகுதியில் ரிசைன் பண்ணும்போது அதுலேயும் எண்ணிக்கை 1 குறைந்துவிடும், 98 தான் வரும்.
அப்போ 99 எம்பிக்களை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் கட்சி எப்படி அங்கு ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட முடியும்? அப்போ காங்கிரஸ் கட்சியே பெரிதும் நம்பக்கூடியது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியையும் அகிலேஷ் யாதவையும் இங்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவையும் தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவர்களே வந்து மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லாமல் இருக்கும்போது சுமார் 235 தொகுதிகளில் வெற்றி பெற்ற வலிமையான கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியிடம் வந்து எப்படி ஆட்சியை பறிக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியுடைய மனநிலையும் என்ன அப்படின்னா அதிகமான எண்ணிக்கை அதாவது பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இடையில ஒரு 20-30 எம்பிக்கள் டிஃபரன்ஸ் தான் இருக்கிறது அப்படின்னா கூட சரி ஓகேன்னு யோசிப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 99 அங்கே 239. அப்போ யோசிப்பதற்கான ஆப்ஷனே அங்கே கிடையாது. ஆனாலும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பகல் கனவு கண்டாங்க. எப்படியாவது நம்ம ஆசை வார்த்தை பேசணும் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் போன்றவர்கள் நம்ம பக்கம் வந்துருவாங்க அப்படின்னா ஒரு பகல் கனவின் மூலமாக ஒரு முயற்சியை மேற்கொண்டாங்க. அந்த முயற்சி பலன் கொடுக்கல. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் பிரதமராக மோடி அவர்கள் பதவியேற்பதற்கான வேலைகள் உச்சகட்டத்தில் சென்றுகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியில் ஒரு விதமான அதிர்ச்சி தான். நம்மளால முடியல, தொடர்ச்சியாக 3வது முறையும் முடியல, நம்ம கட்சி எந்த லெவலுக்கு செல்ல போகுது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். இப்போ சந்திரபாபு நாயுடு என்டிஏ கூட்டணியே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்படியே கன்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு சில டிமாண்டுகளை முன்வைக்கிறதாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு. இப்போ நிதிஷ்குமார் அவர் நிலை என்ன, எப்படி சார் இருக்கும்? அதான் இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கம், அதாவது மாநிலத்தில் ஒரு சிஎம்மா நாம உட்கார்ந்துறனு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் அவருடைய மனநிலை இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே சொன்னது போல கட்சியை உடைச்சிட்டு வர மாட்டாங்க. மத்தியில பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட இலாகாக்களை கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா அமராவதியை தலைநகராக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வைப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இலாகாக்களை கேட்டு பெறுவாங்க. அதாவது ஒரு கட்சி வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி அந்த அலையன்ஸ்கிட்ட வந்து கூட்டணிகளை கேட்டு பெறக்கூடிய நிகழ்வுகள் இயல்பான ஒரு விஷயம் தான். எந்த கட்சியாக இருந்தாலும் எனக்கு இந்த இலாகா கொடுங்க, அந்த இலாகா கொடுங்கன்னு பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். இந்த பேச்சுவார்த்தைகள் மூலமாக அவங்களுக்கு குறிப்பிட்ட தொகுதியை கொடுத்து அதன் மூலமாக குறிப்பிட்ட இலாகாக்களை கொடுத்து கூட்டணி அலையன்ஸை தொடர்வாங்க. இது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அந்த விஷயத்தில் சந்திரபாபு நாயுடு ஈடுபட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணியில் தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதை அவரும் அழுத்த திருத்தமாக தெரிவிச்சிட்டாங்க. இருந்தாலும் நிதிஷ்குமார் அவர்களை நம்ப முடியாது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே பதிவு பண்ணேன். நிதிஷ்குமார் அவர்கள் வெளியில் சென்றாலும் 12 எம்பிக்கள் தான் வெளியில் போகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணியிடம் பார்த்தீங்கன்னா 292 எம்பிக்கள் இருக்காங்க. 12 எம்பிக்கள் போனாலும் 280 எம்பிக்கள் கூட்டணியில் இருக்காங்க. அப்போ ஆட்சிக்கு எந்த விதமான பங்கும் பாதிப்புகளும் ஏற்பட போவது கிடையாது. இது நிதிஷ்குமாருக்கும் கண்டிப்பாக தெரியும். என்ன காரணம் அப்படின்னா நாம இப்போ வெளியே போனோம்னா செல்லா காசாக போயிடும். அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்மளை டோட்டலாக காலி பண்ணிடுவாங்க. என்ன ஆனாலும் என்டிஏ கூட்டணியில் நம்முடைய பயணம் இருப்பது தான் நல்லது அப்படிங்கிற நிலையில் தான் கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது என்டிஏ கூட்டணியில் 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த கட்சிகள் அந்த கூட்டணியை விட்டு ஒரு கட்சி கூட வெளியில் செல்லாது அப்படிங்கிறத 100% உறுதியாக நாம் தெரிவிக்க முடியும். பாஜக தனி மெஜாரிட்டியோடு ஜெயிக்கல, அதனால ஒரு சில மீடியாக்களை பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பேசிட்டு வராங்க, ரிசைன் பண்ணணும், மோடி அவர்கள் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து மீடியாக்களை பேசிட்டு வராங்களே சார், இது எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படி பார்க்குறது அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஐடியாலஜி படி அவர்களுடைய தலைமை அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவின் படி அவர்கள் பேசுகிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா 239 தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றிருக்குது. மோடி அவர்கள் தான் நம்முடைய பிரதமர் அப்படின்னு சொல்லி மோடியை பிரதமர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தி தான் என்டிஏ கூட்டணி வந்து தேர்தல் களத்தில் நிற்கிறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் களத்தில் இவர்தான் பிரதமர் அப்படின்னு சொல்லி நின்று தான் 292 எம்பி சீட்களை என்டிஏ கூட்டணி கைப்பற்றுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மோடிக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதாவது 272 தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு, வெற்றி பெறக்கூடிய கூட்டணிக்கு அங்கே மக்கள் ஆதரவு இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா 292 எம்பிக்கள் கிடைச்சிருக்கு. அப்போ மோடிக்கு மக்கள் ஆதரவு எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கு? அதாவது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் 99 எம்பிக்கள் தான் வச்சிருக்காங்க. அப்போ மக்கள் 543 எம்பி தொகுதியில் இருக்கக்கூடிய இந்தியாவில் 99 எம்பிக்கள் வச்சிருக்கக்கூடிய கட்சி பெரிய கட்சியா? 292 தொகுதிகளில் வெற்றி பெற்ற கூட்டணி பெரிய கட்சியா? இவங்க பேசுறாங்க அப்படின்னா அப்போ மோடிக்கு எதிரான வெறுப்பை உம்மள வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தின் அடிப்படையில் இது போன்ற கருத்துக்களை வைக்கிறாங்க அப்படிதான் எடுக்க முடியுமே தவிர இது யதார்த்தமான ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா கடந்த தேர்தலில் 303 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி தனிச்சு வெற்றி பெற்றாங்க. இந்த முறை வந்து 239 தொகுதியில் தனிச்சு வெற்றி பெறாங்க. எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, அதுல மாற்றம் கிடையாது. எல்லா தேர்தலையும் சொன்ன எண்ணிக்கை தான் கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. நாம வந்து பாத்தீங்கன்னா மத்தியிலையும் சரி மாநிலத்திலையும் சரி ஆட்சி மாற்றம் ஏற்படுவது, எண்ணிக்கைகள் குறைவது இயல்பான விஷயம் தான். ஆனால் அங்கு ஆட்சி அமைக்கக்கூடிய அடிப்படையில் எண்ணிக்கைகள் கிடைத்திருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதாவது ஒரு மார்க்கில் தோல்வி அடைந்தாலும் ஒரு மார்க்கில் வெற்றி பெற்றாலும் யார் வெற்றி பெற்றான் தேர்வில் வெற்றி பெற்றான்னு தான் பார்ப்பாங்க. இப்போ ஒரு மார்க்கில்
தேர்ச்சி அடைஞ்சவன், இவன் 1 மார்க்கில் தோல்வி அடைஞ்சதுனால இவன் வந்து தோல்வி கிடையாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும், என்டிஏவை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய இலக்கை தாண்டி மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி பெற்றிருக்காங்க. என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்களுக்கும் சரி, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுக்கும் சரி, நாங்கள் நிர்ணயித்தது போல அந்த இலக்கை அடைய முடியலையே அப்படின்னா அதிருப்தி இருந்துகிட்டு இருக்கு. அது வந்து உட்கட்சி விவகாரம். ஏன்னா கட்சியில் வந்து நாம் ஒரு 350-400 தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய அளவில் நாம் ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டோம், அதற்கான வேலைகளை செய்துட்டோம், அதற்கான மக்கள் சேவைகளை முடிச்சிருக்கோம், அதில் கண்டிப்பாக 350-400 தொகுதிகள் வெற்றி பெறுவோம் அப்படின்னா நம்பிக்கையில் இருந்தாங்க. அந்த நம்பிக்கை தான் வீண் போயிருக்கிறதே தவிர, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுடைய செல்வாக்கு அங்கு வீண் போகல. பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணிக்கு தான் கிடைத்திருக்கிறது. இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக உள்நோக்கத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மட்டும் நாம எடுக்க முடியும். இப்போ ஜெயிச்ச பிறகும் மோடி வந்து ஒரு மூட் அவுட் உள்ளதான் இருக்கதா நம்ம பார்க்க முடியுது. ஸோ மோடி இல்லாத ஒருத்தர பிரதமராக ஒரு திட்டம் வெளியே வந்து ஒரு கசித தகவல்லாம் வெளிவந்துட்டு இருக்கு. இது உண்மையா சார்? இது அதாவது பார்த்தீங்கன்னா, இது போன்ற தகவல்களை பொறுத்த வரைக்கும் எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள், எதிரில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டுகள் சோசியல் மீடியாக்களை எழுதிக்கிட்டே தான் இருக்காங்க. என்னன்னா வந்து ஆர்எஸ்எஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் பிரதமராக மோடி வருவதை விரும்பலை, வேறு ஆளை கொண்டு வரக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால் 3வது முறையாக மோடி ஆட்சிக்கு வர மாட்டார், பிரதமராக வர மாட்டார் அப்படிங்கிற கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சரி, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் சரி, இந்த ஹாட்ரிக் வெற்றியை அவர்கள் விட்டு கொடுப்பார்களா? என்ன காரணம் அப்படின்னா, தொடர்ச்சியாக 3வது முறையாக பாஜக சார்பாக ஒருவர் பிரதமராக அமர வேண்டும் அப்படிங்கிறத விரும்புவாங்களா, அல்லது வந்து அந்த ரெக்கார்டை வந்து இல்லாமல் போவதுக்கு விரும்புவாங்களா? ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மிகப்பெரிய வாய்ப்பு. அதுவும் மோடி அவர்களை முன்னிலைப்படுத்தி வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மோடி அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் வேல்யூ தான் இந்த அளவுக்கு எண்ணிக்கை பெறுவதற்கான ஒரு சூழலையை உருவாக்கி இருக்குது. அதாவது எந்த ஒரு கட்சி ஆட்சி பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சி பண்ணாலே மக்கள் எதிர்ப்பு விமர்சனங்கள் அப்படிங்கிறது கடுமையான விமர்சனங்கள் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள்லேயே தலைகளாக மாறிடும். எதிர்கட்சி மீண்டும் ஆட்சியில் அமர்வதும் இவர் எதிர்முனையில் அமர்வதும் தான் இயல்பான ஒரு விஷயம். நம்ம தமிழக அரசியலை எடுத்துக்கிட்டோம்னா, அரசியல் சாணக்கியர் என்று சொல்லக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட தொடர்ச்சியாக 2 முறை வெற்றி பெற்றிருக்காரா? கிடையாது. எவ்வளவுதான் ராஜதந்திரமாக செயல்பட்டாலும் 5 ஆண்டுகளுக்குள்ள மக்கள் வெறுப்பை சம்பாதிச்சு அடுத்த முறை வந்து தோல்வியை தழுவி எதிர்கட்சி சீட்டில் அமருவாங்க. என்ன எதிர்கட்சி சீட்டு கிடைத்தாலும் சட்டமன்றத்துக்கு போக மாட்டார், அவ்வளோதான். சட்டமன்றத்துக்கு போகாமல் வெளியே இருந்து செயல்படுவாங்க, கட்சி சார்பாக வேறு யாராவது சட்டமன்றத்துக்கு செல்வாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது போன்ற வரலாறு, இது போன்ற நிகழ்வுகள் உடைச்சிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ச்சியாக 3 முறை வென்றிருக்காங்க, ஜெயலலிதா அவர்கள் தொடர்ச்சியாக 2 முறை வென்றிருக்காங்க. ஆனால் திமுகவுடைய வரலாற்றில் 2 முறை வெற்றி அப்படிங்கிறது கிடையாது, 1 முறை வெற்றி தான். என்ன காரணம் அப்படின்னா, அந்த 5 ஆண்டுகள்லேயே அவர்கள் போடக்கூடிய திட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாரர் மத்தியில் அவர்களுக்கு வரவேற்பு கிடைத்தாலும் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் கடுமையாக இருக்கும். அரசாங்கம் என்ன ஒரு திட்டம் போட்டாலும் அது 100% எல்லாருக்கும் நன்மை கிடைக்கக்கூடியதாக அமையாது. குறிப்பிட்ட சாருக்கு நன்மையும் குறிப்பிட்ட சதவீதம் சாருக்கு வந்து ஒரு தீமையும் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும். அப்போ எதிர்ப்பு மிகப்பெரிய அளவில் உருவாகுவதன் மூலமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் 3வது முறையாக ஆட்சி மாற்றம் கிடையாது. பிரதமராக இருந்த மோடி மீது சில அதிருப்திகள் விமர்சனங்கள் இருந்தாலும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் என்டிஏ கூட்டணி தான் ஆட்சியில் அமரணும், மீண்டும் பிரதமராக மோடி தான் வர வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் 292 நாடாளுமன்ற தொகுதிகளை 130 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பாஜக மீண்டும் வர வேண்டும், மோடி வர வேண்டும் அப்படிங்கிற உறுதியாக மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ மோடிக்கு எதிராக எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில விமர்சனங்கள் வேண்டுமென்றா இருக்கலாம். இப்போ எதிரில் இருக்கக்கூடியவங்க என்ன வேண்டுமான கருத்துக்களையும் முன்வைக்கலாம். இருந்தாலும் கள நிலவரம் என்ன, யதார்த்தம் என்ன அப்படிங்கிறது தான் நாம் பார்க்கணும். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை பற்றி டெல்லியில் என்ன மாதிரியான டாக் போயிட்டு இருக்கு? தமிழ்நாட்டில் ஜெயகதை பற்றி டெல்லி தலைமை எப்படி பார்க்குறாங்க சார்? அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே கேட்டதான், அதாவது பார்த்தீங்கன்னா மோடி என்ன மூட் அவுட்டில் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்காரா அப்படிங்கிற போன்றது. மோடி அவர்கள் வந்து மூட் அவுட் தான். ஏன்னா வந்து அவருடைய முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு மகிழ்ச்சி அவருடைய முகத்தில் கிடையாது. அந்த மகிழ்ச்சி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் எதிர்பார்த்த அளவுக்கு சீட் கிடைக்கல. பாரதிய ஜனதா கட்சி தனிச்சு நின்று ஒரு மெஜாரிட்டியை கிடைச்சிருந்தா பரவாயில்லை. 3வது முறையாகவும் ஒரு மெஜாரிட்டியோட நாம் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும். பாரதிய ஜனதா கட்சி ஒரு 300-350 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும், ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தாங்க. அந்த நம்பிக்கை வந்து இப்போ உடை தெரியப்பட்டிருப்பதன் மூலமாக மோடி மட்டத்திலே மிகப்பெரிய ஒரு அதிருப்தி தான், அதிர்ச்சி தான்.
என்ன அப்படின்னா ஏன்னா தொடர்ந்து 2014 விட 2019 எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு. 2024 இதை விட மிகப்பெரிய எண்ணிக்கையை எதிர்பார்த்தோம். அது எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற நிலையில ஒரு விதமான அதிருப்தியில் இருந்துகிட்டு இருக்காங்க மோடி அவர்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அதிருப்தியை யார்கிட்ட காட்டுவாங்க? ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில தலைவர்களிடத்தில் இந்த அதிருப்தி மிகப்பெரிய அளவில் வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாநிலத்தில் எல்லாம் பாஜக மண்ணை கவி இருக்கிறது, எந்தெந்த மாநிலத்தில் எல்லாம் பாஜக எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறதோ அந்த மாநில தலைவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் டோஸ் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருந்தேன். இந்த அதிமுக கூட்டணியை அண்ணாமலை அவர்கள் ஒட்டச்சிட்டு வெளியில் வரும்போது கூட அமித்ஷா அவர்களிடத்தில் அண்ணாமலை விளக்கம் கொடுத்தாங்க. கட்சி வளரும், நமக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் மிகப்பெரிய வெற்றி பெறலாம், நம்ம வாக்கு சதவீதம் உயரும் அப்படின்னு தெரிவித்த போது கூட பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இதில் திருப்தி படலை. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில இருந்து கணிசமான எண்ணிக்கையிலான எம்பிக்கள் பார்லிமெண்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நிலையில் தான் அங்கு டெல்லி தலைமையிடம் சொல்லி வந்தாங்க. வந்த பிறகு கூட இந்த எக்ஸிட் போலிங் வெளியான டயத்தில் கூட அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் டபுள் டிஜிட் கன்ஃபார்ம்னு தெரிவித்தாங்க. அப்படி ஒரு நம்பிக்கையோட இருந்து டெல்லி பாஜக தலைமைக்கு ரிப்போர்ட்டை கொடுத்துருந்த அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பாஜக 0 அப்படிங்கிற லெவலுக்கு போயிருக்கு. அதாவது 11 இடங்கள்ல 2வது இடத்தை பிடித்தாலும் தேர்தல் அரசியலில் வெற்றி தோல்வியை தான் பார்ப்பாங்க. பாஜகவுடைய வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறது, சுமார் 11% அப்படிங்கிற நிலைக்கு சென்றிருக்கு. ஓகே, 11 இடங்கள்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் பார்லிமெண்ட் தேர்தலில் இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு லோக்சபா தேர்தலில் தமிழகத்திலேருந்து எத்தனை எண்ணிக்கை வந்துச்சு? கிடையாது, 0. அப்போ கண்டிப்பாக டெல்லி செல்லக்கூடிய அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு குட்டு அவருடைய தலையில் விழும். டெல்லி தலைமையை பொறுத்தவரை குட்டு கண்டிப்பாக விழும். அதன் பிறகாவது, அதாவது இனி வரக்கூடிய விளையாவது அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும். வாக்கு சதவீதம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில் தான் டெல்லி தலைமை இருப்பாங்க. தமிழகம் மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்களிலையும் பாஜக பின்னடைவை சந்தித்த, அதாவது உத்தரப்பிரதேசத்தில் கூட 70-75 சீட்டுக்கு மேலே பாஜக எதிர்பார்த்தாங்க. ஆனால் அங்கேயும் எண்ணிக்கை பாதிக்கு மேலே குறைஞ்சிருச்சு. எதிர்கட்சிகள் அகிலேஷ் யாதவ், காங்கிரஸ் போன்றவர்கள் பாஜகவை தாண்டி மிகப்பெரிய வெற்றி கண்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாநிலத்துக்கு மிகப்பெரிய டோஸ் விழும். என்ன ரீசன் அப்படின்னா அமித்ஷா அவர்கள் தனிப்பட்ட முறையிலையும் ரிப்போர்ட்டை வாங்கிட்டே இருக்காங்க. அப்போ தமிழகத்தில் 0 செல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் பாஜக தலைமைக்கு செல்லும். அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் எங்கே தவறு நடந்துச்சு, யார் யார் மூலமாக தவறு நடந்துச்சு, ஏன் எக்ஸிட் போல் சொன்னது போல தமிழகத்தில் அமையல, ஏன் ஒரு சில எண்ணிக்கைகள் கூட வெற்றி பெற முடியல, அண்ணாமலை கொடுத்த ரிப்போர்ட்டுக்கும் கள நிலவரத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கிறது, அண்ணாமலைக்கு யார் யாரெல்லாம் ரிப்போர்ட் கொடுத்தாங்க, அண்ணாமலை ரிப்போர்ட் வாங்கிய நிறுவனங்கள் என்ன டுபாக்கோ நிறுவனங்களிலிருந்து ரிப்போர்ட் வாங்கினாங்களா, தமிழக பாஜக மூலமாக எடுக்கப்பட்ட ரிப்போர்ட், யார் மூலமாக எடுக்கப்பட்ட ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு அமர் பிரசாத் ரெட்டி லெஃப்ட் ஹேண்ட் போல செயல்பட்டு இருக்காங்க. அப்போ அவர் மூலம் கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் அண்ணாமலையை குளிர்விக்கக்கூடிய அடிப்படையில் ஒரு போலியான ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்களா. அப்போ இதெல்லாம் டெல்லி தலைமை அனலைஸ் பண்ணுவாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தமிழக பாஜகவில் பல மாற்றங்கள் நிகழ்வதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை தலைவராக மாற்றுவாங்களாம்னா அதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதன் பிறகு இருக்கக்கூடிய அண்ணாமலையால் முன்னிலைப்படுத்தி கொண்டு வரப்பட்ட பல பேர் மாற்றம் செய்யப்படுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.